ஹே கைஸ், டிமாண்டி காலனி இமைக்கா நொடிகள் படங்களை இயக்கிய அஜய் யானமுத்து இயக்கத்தில் விக்ரம் நடித்துள்ள படம் கோப்ரா. இந்த படம் வரும் ஆகஸ்ட் 31 விநாயகர் சதுர்த்திக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோடைய ட்ரெய்லர் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்திற்கு ஏஆர் ரகுமான் இசையமைச்சு கொடுத்துருக்கிறாரு. இந்த படம் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய 4 மொழிகள்லையுமே ஒரே சமயத்தில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோடைய ட்ரெய்லரில் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த படத்தோடைய ட்ரெய்லர் கோப்ரா டீசருடைய தொடர்ச்சியாகத்தான் ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தில் விக்ரம் மதிங்கிற ரோலில் ப்ளே பண்ணியிருக்கிறாரு. மற்ற எந்த ஒரு கெட்டப்போடைய ரோலில் இருக்கிற பேரையுமே அவுட் பண்ணலை. டீசரையும் ட்ரெய்லர்லையும் வச்சு பார்க்கும்போது விக்ரம் ஒரு மேக்ஸ் டீச்சராகவும் மேத்தமெட்டிக்ஸ் ஜீனியஸாகவும் வராரு போல. இந்த ஒரு ஃப்ரேமுக்காகவே தியேட்டரில் இந்த படத்தை பார்க்கலாம் போல. கோபுராவுக்கு உருமாறி போகவும் தெரியும் சொல்கிற டயலாக்கு கனெக்ட் பண்ணுற விதமாக விக்ரம் பல கெட்டப்பை போட்டுட்டு வராரு. அதனால தான் இந்த படத்துக்கு கோபுரான்னு டைட்டில் வச்சிருக்கிறாங்க போல. இந்த படத்துக்கு எந்த ஒரு போலீஸுமே காமிக்கல, ஆனால் போலீஸோடைய கார் மட்டும் காமிச்சிருக்கிறாங்க. இது ஹீரோவுக்கும் வில்லனுக்கான சண்டை காட்சிகள் மட்டும்தான் வரும் போல இந்த படத்துல. இவருடைய இந்த சிரிப்பு இந்த படத்தோடைய சஸ்பென்ஸை உடைக்கிற சீனா கூட இருக்கலாம், இல்லனா நீங்களே கண்டுபிடிங்கன்னு சொல்ற சிரிப்பா கூட இருக்கலாம். இந்த ஒரு சீன்ல விக்ரம் கூலர்ஸை ஸ்டைலா தூக்குறது டிஃப்ரெண்டா பண்ணியிருக்கிறாரு விக்ரம். இந்த ஒரு ஷாட்டை ஃபாரின்ல எடுத்திருக்கிறாங்க போல. இந்த நாட்டோடைய கொடி பறக்குது. இது எந்த நாட்டு கொடின்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஒரு பேலஸை பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. ஒரு 4 கார் வர்ற மாதிரி இந்த ஒரு ஷாட்டில் காமிச்சிருக்கிறாங்க. அந்த 4 காருமே சென்டர் பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பேலஸில் இருக்கிற கண்ணாடி எல்லாமே உடையுது. அந்த ஷாட்டில் கேமராமேனாக விக்ரம் இருக்கிறாரு. அவருடைய காஸ்டியூமை பார்த்தோம்னா இந்த சீனுக்காக தான் வர்ற மாதிரி தெரியுது. அதே மாதிரி இந்த ஒரு ஷாட்டில் இந்த கேமராமேன் கிட்ட ஐடி கார்டு இருக்குது, ஆனால் நம்ம விக்ரம் கிட்ட ஐடி கார்டு இருக்காது. ஸோ இதில் இருந்து இவர் ஒரு ஃபேக் கேமராமேனுக்கான குறியீடாக வச்சுருந்துருக்கலாம். அடுத்தது இந்த ஒரு ஷாட்ல தமிழ்நாட்டில் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. அதுக்கு டீட்டெயிலாக சைடில் தேசிய செயற்குழு கூட்டம்னு எழுதியிருக்குது. அரசியல்வாதி தொண்டனாக வராரு விக்ரம். அவர் கூடயே மதுரை முத்தையும் பார்க்கலாம். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற போர்ஷனுக்கு மட்டும் காமெடிக்காக வராரா, இல்லை படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண போகிறாரான்னு படம் பார்த்தா தான் தெரியும். இந்த ஒரு ஷாட்ல ஒரு ஃபாதர் மாதிரி ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் மேல ஒரு கண்ணை வைக்கிறாரு விக்ரம். அடுத்த ஃப்ரேம்லயே அவரையும் கடத்திடுறாரு. இந்த ஃப்ரேம்ல கடத்தின வர ஃபேஸ் காமிக்கல, ஆனா காஸ்டியூமை காட்டி கொடுத்துருச்சு. இந்த ஒரு ஷாட்ல ஃபைட் வருது. இந்த ஃபைட்டு பெரிய ஃபைட்டா இருக்கும் போல. இங்கேயும் இதே காஸ்டியூம்ல தான் ஃபைட் பண்றாரு விக்ரம். அதே மாதிரி ஒரு கம்பியில நடந்துக்கிட்டே ஃபைட் பண்றாரு சேம் காஸ்டியூம்ல. அதே காஸ்டியூம்ல தான் இந்த ஃபைட்டுக்கு அப்புறம் தான் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க போல விக்ரமை. சேம் காஸ்டியூமில் தான் இருக்கிறாரு இந்த படத்தில். இந்த ஒரு ஃப்ரேமில் ஆக்டிவேட்டட்னு இருக்குது. என்ன ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல, படம் பார்க்கும்போது தான் தெரியும். அடுத்த கெட்டப்பு ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்குது போல். ஃப்ளைட்டை காமிக்கிறாங்க. ஏர்போர்ட்டில் பேசுகிற டயலாக்கும் இருக்குது. இந்த படத்தில் அஜித்துக்கான ரெஃபரன்ஸாக 2 இடத்துல யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று, இந்த ஒரு ஷாட்டில் சின்ன பேப்பரில் தன்னுடைய ஆசைகளை எழுதி வச்சுருக்கிறாங்க போல். அதில் ஒரு பேப்பரில் எனக்கு அஜித்தை பார்க்கணும்னு ஆசையாக இருக்குதுன்னு எழுதியிருக்குது. பை சேதுன்னு போட்டிருக்குது. நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், சேது படத்தில் விக்ரம் நடிச்சிருக்கிறாங்கன்ட்டுன்னு. அதே மாதிரி அஜித் சிட்டிசன் படத்துலையும் பல கெட்டப்பை போட்டு கொல்லுவார் வில்லன்களை. அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் பல கெட்டப்புகளை போட்டு தான் வில்லன்களை கொல்ல வராரு விக்ரம். இந்த படத்தில் விக்ரமுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆகிற மாதிரியும் காமிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஹீரோயின் இறந்து போகிற மாதிரியும் காமிச்சிருக்கிறாங்க. ஆக்சிடென்ட் மூலமாக இறந்து போயிருக்கிறாங்க. இந்த ஆக்சிடென்ட் அப்பப்போ விக்ரமுக்கு வந்துட்டு போகுது போல். அதுக்கான டீட்டெயிலாக இந்த ஒரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா விக்ரம் கண்ணுக்கு மட்டுமே அந்த ஆக்சிடென்ட் தெரிஞ்ச மாதிரியும் மற்ற யாருக்குமே தெரியாத மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. அவங்க பாட்டு நடந்து போகிற மாதிரியும் காட்டியிருக்கிறாங்க. இந்த படத்தில் மிருனாளினி ரவி ஐடி கார்டை வச்சு பார்க்கும்போது காலேஜ் போர்ஷனில் வராங்க போல. ப்ரெசன்ட்ல வராங்களா இல்லை ஃப்ளாஷ்பேக்ல வராங்களான்னு படம் பார்த்தா தான் தெரியும். சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்க வந்திருக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. அதனால இந்த படம் ஸ்னேக்கை வச்சு ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவியாக இருக்கலாம். இந்த படத்தோடைய ட்ரெய்லரை பார்க்கும்போது பல படங்கள் ஞாபகம் வருது. விக்ரமுடைய ஹேர் ஸ்டைலை பார்த்தோம்னா மகான் படம் மாதிரியும், இந்த படத்தோடைய கெட்டப்பை பார்க்கும்போது சிட்டிசன் படம் மாதிரியும், இந்த ஒரு ஷாட்டில் இவர் பேசுகிற டைலாக் வச்சு பார்க்கும்போது அந்நியன் படம் மாதிரியும் இருக்குது. இந்த படத்தோடைய டைட்டில் 2 கோபுரா வச்சு ஒரு ராஜாக்கான கிரீடத்தை கொத்துற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தோடைய டைட்டிலில் இந்த ராஜாவுக்கான கிரீடத்தை இந்த ஒரு ஷாட்டில் இவர் வச்சிருக்கிறாரு. ஸோ இவர் தான் மெயின் வில்லனாக கூட இருக்கலாம். இந்த 2 கோபுர
கோப்ராக்கான மீனிங் என்ன அப்படிங்கிறது படம் பார்க்கும்போது தான் தெரியும். ஏன் 2 கோப்ரா கொடுத்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. ஓவராலா இந்த படத்துல ஏன் விக்ரம் பல கெட்டப் போட்டு கொலை பண்றாரு, அதற்கான ஸ்ட்ராங்கான ரீசன் என்ன, இந்த படத்தோடைய ஹீரோயின் எப்படி இறந்து போறாங்க, ஏன் இறந்து போறாங்க, மேக்ஸுக்கும் கோப்ராவுக்கும் என்ன சம்மந்தம், இந்த படத்துல ரொம்ப முக்கியமா இருக்குது மேக்ஸுக்கும் பாம்புக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறது தான். இன்னும் இங்கே எத்தனை கெட்டப் போட்டுட்டு வராரு விக்ரம், இந்த மாதிரி பல கேள்விகளுடன் இந்த படத்தோடைய ட்ரெய்லரை கட் பண்ணி ட்விஸ்ட் வச்சு த்ரில்லராக அவுட் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த படத்தோடைய ட்ரெய்லரில் நான் நோட் பண்ண ஹிடன் டீட்டெயில்ஸ். இதை தவிர நீங்கள் இந்த படத்தோடைய ட்ரெய்லரில் ஏதாவது நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். டாடா பை.